அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நேற்று குட் ஃப்ரைடே அன்று எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்து அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன். சனிக்கிழமை என்ன நடந்திருக்கும், எப்படியெல்லாம் தைலத்தை ஆயத்தமாக்கி வச்சுருப்பாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய தைலத்துக்கும் அபிஷேக தைலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இயேசு மரித்துட்டார். இப்போ மத்தேயு 27:59 படிக்கிற கேளுங்க. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். யாரு? யோசேப்பு. அங்கே அந்த கல்லறைக்கு முன்னாடி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக அப்படியே உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. சிலர் கல்லறையை விட்டு போகவே மனசு வராது. நமக்கு பிரியமானவங்க மரிச்சிட்டா அந்த இடத்த விட்டு போக முடியாது. ஆனால் அடுத்த நாள் சாபத் டே, அதனால எல்லாரும் போய் தான் ஆகணும். அப்போது ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துனிடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை, இப்போ சனிக்கிழமை இவங்களுக்கு ஒரு பயம். யாருக்கு? இந்த ஆசாரியர்களுக்கு, பரிசேயர்களுக்கு. பிலாத்துனிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய், யார? இயேசுனுடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அன்னைக்கு ரோம முத்திரைகளுக்கு இணையான ஒரு முத்திரையே இல்லை. ஆனால் இங்கே பிலாத்து என்ன சொல்கிறாரு, போங்க நீங்களே போய் உங்களுக்கு தான். அப்போ ஆசாரியர்களுக்குன்னு காவல் சேவகர்கள் இருக்கிறாங்க, போய் காவல் காத்துக்க. அவங்களும் காவல் காத்திருப்பாங்க, இவங்களும் காவல் காத்திருப்பாங்க. இவனுக்கு சொல்கிற வார்த்தையை பாரு, எத்தன் அப்படின்னு. யாரு? யாக்கோபுனா எத்தனுங்கிற ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த இயேசுவை எத்தன், அவன் பைத்தியக்காரன். அவன் எத்தன்னு சொன்னதை வச்சு இந்த பிளாத்து சொல்கிறாரு. அவங்க கேட்கும் போதே முந்தின காரியத்தை காட்டிலும் பிந்தின காரியங்களுக்கு கிண்டலாக கேலியாகி போயிடும், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ பத்திரப்படுத்துகிறானுங்க. ஆனால் அபிஷேகம் நுகங்களை முறிக்குமா. அபிஷேகம் வந்துட்டா எந்த முத்திரையும் உடைஞ்சு போயிடும். ஆகவே தான் ஏசாயா 45:4 நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும், எருப்பு தாழ்பால்கள் எல்லாம் முறியும், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே வரும் தருவேன்னு சொல்லிட்டார்ல. உங்களுக்கு தெரியுமா நம்முடைய ஆண்டவர் எத்தனை? நம்ம ஆண்டவர் ஏமாத்துறவரா? ஆனால்
என் ஆண்டவராக இயேசு மரித்தவர் எப்படி உயிரோடு எடுத்தார்ல, அது நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்திருக்கும்? சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லாரும் சாபத் டேன்னு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு அப்படி தூக்கிட்டு இருந்தாலும் இருப்பீங்க. இந்த நாளில் தான் இதை நம்ம இந்த அபிஷேகத்தை யோசிக்கிறோம். பாருமகளே ஐடா, இப்போ இந்த வாசனை திரவியங்கள், அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் அந்த மரியாள், மகிழன மரியாள், இவங்க எல்லாம் ஆயத்தமாக்கியிருக்காங்க. எப்படி ஆயத்தமாக்கியிருப்பாங்க? என்னென்ன தைலங்கள்லாம் இருந்திருக்கும் யூதர்கள்? ஆண்டவர் காலத்துல கேரவேன்னு சொல்லுவாங்க, அதாவது கருவேப்பிள்ளையோட விதைகள் ஆயத்தம் பண்ணினார்கள்னு போட்டிருக்குல்ல. ஆமா, ஸ்பைசஸ். லூக்கா 24:1 ஆமா, அதுல போட்டிருக்கு. அந்த தைலத்தை அது வந்து ஆயத்தப்படுத்தின தைலம். இங்கிலீஷ்ல வந்து they prepared the spices அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதுல என்ன போட்டிருக்குது? லூக்கா 24:1 கந்த வர்க்கங்கள். இப்போ அந்த கந்த வர்க்கங்கள், யூதர்கள் என்னென்ன கந்த வர்க்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருந்துருப்பாங்க. இங்க நம்ம நாட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வகையான ஸ்பைசஸ் போட்டிருக்கு. அதாவது கருவாப்பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் வெள்ளைப்போளம், பிராங்கின்சஸ், தூபவர்க்கம், சாம்பிராணிகள் வகை. ஆமா, சாம்பிராணி மலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மலையே சாம்பிராணி செடிகள் அப்படி வளர்ந்து இருக்குது. அது பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். ஐயோ, பயங்கர ஸ்மெல். அந்த கேரவே சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கருவேப்பிள்ளையோட விதைகள், கருவேப்பிள்ளை விதைகள், காடமம், ஏலக்காய், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் காலத்திலே லீலி புஷ்பங்கள் இருந்துச்சு. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலின்னு சொல்றோம்ல. அப்புறம் மரிக்கொழுந்து, அது நம்ம நாட்டுல ஆனாலும் இருந்திருக்கலாம்ல, இருந்திருக்கலாம். சந்தன மரங்கள், சந்தன மரங்கள் இருந்துச்சு, கேதுரு மரங்கள் இருந்திருக்கு. ஊட்டி கொடைக்கானல் பார்த்தா யூக்கலிப்டஸோட ஆயிலோட அதனுடைய வாசனை, அதோட வாசனை அந்த ஏரியா போனாலே அந்த வாசனை வரும். அப்புறம் ரோஜா, ரோஸ் வாட்டர், ரோஜா இதழ்கள், ரோஜா உலகம் முழுதும் இருக்கு. ரோஜா அங்க நம்ம எகிப்து தேசம், இஸ்ரேல்லாம் போய் பார்க்கும் பொழுது, ஐயோ இங்க பாக்குற ரோஜால ஒண்ணுமே இல்லை. அங்க அவ்வளவு அழகா அப்படியே கொத்து கொத்தா பெரிய பெரிய மரங்கள் வச்சுதான் அவங்க அந்த தைலங்களை, கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. இல்ல, கேதுரு மரங்கள் எல்லாம் கேதுரு மரத்தினுடைய பட்டை. அதான். இப்போ சில பட்டைக்கு என்ன வாசனை? இப்போ இந்த இங்க இருக்குல்ல ரெட் சாண்டில், அப்போ இங்க இருக்குல்ல, அதனுடைய வாசனையே தனியா இருக்கு. அது தண்ணியில போட்டு வச்சா, இங்க இருக்குல்ல இந்த ஆந்திரா பாடல் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த தண்ணி. உலகத்துல 1000 தைலம் இருந்தாலும், இப்போ நம்ம எல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரும்போதெல்லாம் எத்தனை பர்ஃப்யூம்ஸை பார்க்குறோம் இல்லை? அந்த பர்ஃப்யூம்ஸ் எப்படி கையில் அடிச்சு 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 பார்த்துருப்போம். இத்தனை பர்ஃப்யூம்ஸ் இருந்தாலும் அபிஷேக தைலத்துக்கு இணை இல்லை. அந்த அபிஷேக தைலம் தான் இப்போ ஒரு குடம் ஒளிவ எண்ணெயில் இந்த வெள்ளைப்போளம், அதில் போட்டிருக்க இல்லையா, வசம்பு, லவங்கம், கருவாப்பட்டை, இதெல்லாம் போட்டு தைலம் வருது. இது அந்த யாத்திராகமும் 30:23 தூப வர்க்கத்தை எடுத்துட்டா குங்குளியம் இருக்கு பாரு, குங்குமம், இந்த குங்குமப்பூ, அது ஒரு வாசனை திரவியம். பயங்கரம் இல்ல, நம்ம நாட்டில் பிரியாணி இலைக்கு என்ன வாசனை. ஆனா இத்தனை தைலம் இருந்தாலும் அபிஷேக தைலம் இருக்குல்ல, அதுதான் இயேசு கிறிஸ்து தான். அது மகிமையின் தைலம் அவர். அந்த தைலத்துக்கு இணை இல்லை. அது களங்கமில்லாத தைலம், அது மகிமையின் தைலம். அந்த தைலத்தினுடைய வாசனை இருக்கே, இந்த வார்த்தைக்கு இருக்குதாமா. இந்த வார்த்தைக்கு இருக்குல்ல, இத சொல்லப்பட்டிருக்குது.
என்னாகமம் 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, வானத்திலிருந்து விழுந்த மண்ணா இருக்கு இல்லையா, இந்த மண்ணா கொத்துமல்லி அளவு இருக்கும். அதனுடைய நிறம் பொன்னிறமாக இருக்கும், முத்து நிறம். அதை எடுத்து பொறுக்கி பிடித்து உடைத்து நொறுக்கி அப்பமா சுடும் பொழுது புதிய ஒலிவ எண்ணெயின் வாசனை. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை அப்படியே புதிய ஒலிவ எண்ணெயின் வாசனையை போல வெளியே வருமா. ஆமென். அந்த வாசனைக்கு இணையே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குல்ல, இது மகிமையான திராட்சை ரசம், பழைய திராட்சை ரசம், ஆனால் புதிய மகிமை. ஆமென். அப்புறம் கொழுமை. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதில் கொழுமை புறப்படும். குட் ஃப்ரைடே, நாளைக்கு ஈஸ்டர். இந்த ரெண்டுக்கும் இடையில இதை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த அபிஷேக தைலம் எல்லா நாளுக்கும், ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைச்சாலும் அந்த தைலம், இப்போ இருந்தாலும் அந்த தைலம். அதுக்கு தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமென். எல்லா நாளுக்கும் அவர், ஓய்வு நாளுக்கும் அவர் தான். நமக்கு இப்போ ஓய்வு நாளே இல்லை, 7 நாளைக்கும் அவர் தான். ஆமென். அவருடைய வல்லமை எடுத்து 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 நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த இயேசு நமக்கு மத்தியில் வருவார். இன்னைக்கு நம்ம மத்தியில் வருவார். ஆண்டவருடைய ஜனங்களே, இன்றைக்கு நம்ம இயேசு மரித்தவராக நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. சில ஆலயங்களில் இந்த சனிக்கிழமை அந்த அப்படியே கருப்பு வஸ்திரத்தை போட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் அப்படி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அது நாள் முடிய சனிக்கிழமை முடிய அப்படி இருக்கும். அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தா அப்படியே வெண்மையாக அலங்கரிப்பாங்க. அந்த அலங்கரிப்பையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் அந்த கருப்பையே நினச்சிட்டு இருக்காதீங்க, மரணத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன். ஆகவே தான் மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமைங்க, மரணத்தின் கூர் பாவம். அப்போ இதை ஜெயிக்கிற சக்தி இருக்கே. பிலிப்பியர் 2:10 பார்த்தீங்கன்னா, சிலுவை முடிய, சிலுவையின் மரணம், அவ்வளோதான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உலகத்தில் எத்தனையோ மரணம் இருக்குது இல்லை. துப்பாக்கி ஏற்றி அப்படி ஷூட் பண்ணால் அவ்வளோதான். இல்லை, இந்த சிலர் தற்கொலை பண்ணிக்கிறானுங்க, விஷத்தை எடுத்து குடிச்சு சாகுறாங்க, சைனைட் எடுத்து போட்டுக்கிறானுங்க. எத்தனையோ மரணம் இருக்குது. அதை யோசிக்க வேண்டாம். ஆனால் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வல்லமையை இன்னைக்கே நினச்சி ஜெபி பார்க்கலாம். இன்னைக்கே ஜெபிக்கிற ஜபத்தில் மனிதர்களுடைய கலக்கமெல்லாம் ஓடி இருக்கும். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வாசனை மரண வாசனை அல்ல, மகிமையின் வாசனை. ஜெபி பார்க்கலாம். கிருபையின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இன்றைய நாளில் ஆண்டவரே, அவங்க உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே துணியில சுற்றி அங்கே பாதுகாப்புக்காக ஆண்டவரே அறியாமையில் பிலாத்துக்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, பாதுகாப்பு வேணும், அந்த சரீரத்திற்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த சக்தியை அவங்க புரிஞ்சுக்கல. ஆனால் இன்றைக்கும் அதே போல் உயிர்த்தெழுந்த சக்தியை புரியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. உம்மை தெரிஞ்சும், உம்முடைய நாமத்தை தெரிஞ்சும், உம்மை பற்றி தெரிந்தும், உம்மை பற்றி புரிந்தும் ஏசப்பா அறியாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஏசப்பா, நீரே ஆண்டவரே அந்த சாப கட்டுகளை முறியடிக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த சக்தியை ஆண்டவரே அந்தந்த வீட்டில் கொண்டு வருகிற தேவன், இப்பொழுதே தகப்பனே அவங்களுக்கு அந்த உணர்வடைய செய்வீராக. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவனே, உயிர்த்தெழுந்த தேவனே ஏசப்பா, அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அற்புதத்தை செய்த தேவனே, உம்முடைய
பிறப்பு ஒரு அதிசயம், அதே போல உம்முடைய உயிர்த்தெழுதல் ஒரு மிக மிக அதிசயம் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த சக்தி ஆண்டவரை புரிந்து கொள்ள ஒரு கிருபையை இரக்கத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க தகப்பனே. ஏசப்பா இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியில பார்க்கிற ஒவ்வொருவரோட வீட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அந்த வீட்டில் ஆண்டவரே நீங்க எப்படி ஒரு அந்த மண்ணாவை ஆண்டவரை உடைத்து சுட்டு அப்பமாக மாற்றும்போது ஒரு புதிய ஒலிவே எண்ணெயின் வாசனை வந்ததோ, அதே போல நறுமண தைலத்தின் வாசனை ஆண்டவரை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் ஆண்டவரை இறங்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய வாசனை இப்பொழுதே ஒவ்வொருவருடைய வீட்டில் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கு. அதே போல ஆண்டவரே உண்மை ஆண்டவரை ருசிக்கிற பிள்ளைகள் வீட்டில் அந்த வாசனை இறங்கட்டும் தகப்பனே. அது நறுமண தைலமாக இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் இந்த வார்த்தைகளில் எப்படி நீங்கள் பேசுனீங்களோ, இந்த வார்த்தைகள் எப்படி நீங்கள் உறவாடுகிறீங்களோ, உம்முடைய வார்த்தையை எப்படி உயிர்த்தெழுந்த சக்தியை கொண்டு வருகிறதோ, அதே போல் இந்த அபிஷேக தைலத்தின் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உயிர்த்தெழுந்த வார்த்தையாக ஒவ்வொருவரோட வீட்டில் கடந்து போவதாக எல்லாரோட வீட்டில் என்னென்ன செத்து போயிருக்கிறதோ, என்ன அவங்க உடம்புலையா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனையா இருந்தாலும், செத்து போன மாதிரி இருந்தாலும் தகப்பனே நீரே அந்த உயிர்த்தெழுந்த சக்தியை இன்னைக்கு கொண்டு வருவீராக. நீங்க சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன் அந்த உயிர்த்தெழுந்த சக்தியை கொண்டு வருவீராக. அவங்க வீட்டில் அற்புதம் செய்வீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. இப்பொழுது நாங்கள் அதுக்கு ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் எல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவே இன்னைக்கு இருப்பார். ஆமென். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.